எந்த நேரத்திலும் பலுசிஸ்தான் தனி நாடா பிரிஞ்சு போகறக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாரி சூழ்நிலை உருவாயிருச்சு. எங்க? எப்ப? அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே உலகம் பூரா பல மாற்றங்கள் நிகழுதுங்கிற மாரி, பாகிஸ்தான் சார்ந்து இந்த விவகாரம் நடக்கறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பலுசிஸ்தான் போராளிகள் தனி நாடு கேட்டு போராடுறார்கள். ஒரு ட்ரிகர் மாரி பாகிஸ்தானுக்கு வச்சுக்கலாம். இந்தியா ஆப்பரேட் பண்ணுதா, அமெரிக்கா ஆப்பரேட் பண்ணுதா, இது பூரா இப்போதைக்கு தேவையில்ல. பலுசிஸ்தான் போராளிகள் ஆப்பரேட் பண்ற ஏரியால சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. சீனா எங்க பணத்தை போட்டிருக்கோ அந்த இடத்த சிதறடிக்கிறதுல அமெரிக்கா திட்டம் ரவுண்ட் த கிளாக் தீட்டிக்கிட்டே இருக்கும். எப்ப பட்டன் அழுத்தணுமோ அப்ப அழுத்திடுவார்கள். இது அமெரிக்காவுக்கே உண்டான ஸ்பெஷல். எதிரிய நல்லா அந்த இடத்துல உட்கார விட்டு, அதுக்கப்புறம் தான் போய் கிளச்சு விடுவாய்ங்க. அதுவரை இன்வெஸ்ட் பண்றா ராஜா அப்படின்னு சொல்லி, ஒட்டு மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண விட்டு ஜோலிய முடிச்சு கட்டுற வேலை. இப்ப பாகிஸ்தான பொறுத்தவரையும், அந்த பலுசிஸ்தான் போராளிகள எதிர்த்து அங்கருந்து சீன இன்வெஸ்ட்மெண்ட்ட பாதுகாத்துக்குவார்களா அப்படின்னு கேட்டா, முதல்ல பலுசிஸ்தான் போராளிகள எதிர்க்கிற நிலைமையில பாகிஸ்தான் இருக்கா அப்படிங்கிறது தான். காரணம் பலுசிஸ்தான் போராளிகள் ஒரு சைடு. அதுக்கடுத்து 5, 6 இயக்கங்கள் மெயின்லேண்ட் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்குள்ள உட்கார்ந்தே சேட்டை பண்றாய்ங்க. ஆனா அவனுங்கள அடக்க முடியாம பாகிஸ்தான் தடுமாறுது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இங்கே கிழிச்சு புடுவாங்களான்னு கேட்டா, கிழிக்கிறக்கு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரை வாய்ப்பே இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப சமீபத்துல ரயில் நிலையத்துல பெரிய ஒரு வெடிகுண்டு சம்பவம். ராணுவ வீரர்களை குறி வச்சு பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் 25ல இருந்து 100க்கும் மேற்பட்ட நபர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 3 நாள் துக்க அனுசரிப்பு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. எதுக்கு? பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுக்கு. இதே சேட்டைய தானடா பக்கத்து நாட்டுல நீ பண்ற. அப்ப வலிக்கல? வலிக்காது. ஆனா இந்த மாரி திருப்பி அந்த நாடு உஷாரான பாடு உன் நாட்டிலயும் நடக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. பலுசிஸ்தான் போராளிகளை யார் ஆப்பரேட் பண்றோம்? இந்தியாவா? தெரியல. அமெரிக்காவா? தெரியல. ஆனா யாரோ ஒருத்தவங்க உதவி செய்வார்கள். அந்த யார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடியது, சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் சிதறடிக்கப்படும் அப்படின்னா அமெரிக்கா வரும் அப்படின்னா. அண்ணன் அமெரிக்கா போனா அப்புறம் என்ன? ஒரு கூட்டணியை கூட்டிட்டு தான் அண்ணன் முன்னாடி போவாரு. போற திசை சீனாவை நோக்கி. அப்ப சீனாவுக்கு எதிராக 1 டஜன் கூட்டணி இம்மீடியட்டா பேரை அறிவிச்ச உடனே, சீனாக்கு எதிரான கூட்டணின்னு பேர் அறிவிச்ச உடனே அதுக்குள்ள 1 டஜன் நாடுகள் உள்ள போய் உட்கார்ந்துக்கும். அதனால ரொம்பலாம் ஆராய்ச்சிகள் தேவையில்ல. இதுல இருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டா, இந்த சமீபத்துல நடந்த ரயில்வே குண்டு வெடிப்புக்கு பிரதமர் ஷபாப் ஷரீப் பெரிய அளவுல கண்டனம் முழக்கம். பக்கம் பக்கமா எழுதி வீரவசனம் பேசுறதெல்லாம் சுருக்கி ஒரு 5 லைன்ல வெளியிட்டார். நாங்க ஒரே அடியா கிழிச்சுப்புடுவோம் அப்படின்னு. சம்பந்தப்பட்ட மாகாணத்தோட முதலமைச்சர் அவரும் பெரிய அளவு வீரவசனத்தை சுருக்கி ஒரு 5 லைன்ல வெளியிட்டார். நாங்க பெரிய அளவுல கிழிச்சுப்புடுவோம் அப்படின்னு. 3 நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்க. அப்ப தாக்குதலோட வீரியம் பெரிய அளவு, இழப்புகள் பெரிய அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல பொதுமக்கள் இறந்திருந்தா அது தப்பு. ராணுவ வீரர்கள் இழந்திருந்தா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருந்து என்ன செய்ய போறாங்க? நம்ம எல்லைகளை நோக்கி வருவாங்க. தீவிரவாதிகளை வளர்ப்பாங்க. அதுக்கு செத்தே போட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரி ஒளிஞ்சா நமக்கு சந்தோஷம் தான். அந்த மாதிரி பாகிஸ்தான் வீரர்கள் இறந்திருக்கார்கள். 3 நாள் துக்க அனுசரிப்பு. அப்ப பாகிஸ்தான் ராணுவம் பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதா. ராணுவ தளபதியும் பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட் இல்ல. அந்த பிராந்தியத்துக்கான தளபதியும் ஸ்டேட்மெண்ட் இல்ல. சரி, ராணுவ செய்தி தொடர்பாளர் ஸ்டேட்மெண்ட் இல்ல. என்னடா இது? பாகிஸ்தான் ராணுவம் எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பியாடா? ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. இந்த தாக்குதலுக்கு இம்மீடியட்டா ராணுவ தலைமையோ, ராணுவ செய்தி தொடர்பாளர், பிராந்திய தளபதிகள் அங்க பெரிய அளவு வாய் பேசுவார்கள். அவர்கள் கிட்ட இருந்து ஒரு பயல்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்டே இல்ல. சரி, காவல்துறை அங்கேயும் ஸ்டேட்மெண்ட்டே இல்ல. வெறும் அரசியல் தலைமை கிட்ட மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட். இதுல வச்சே தெரிஞ்சுக்கலாம். இவனுங்க பலுசிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டுவாங்களா? முடியுமா? முடியாதான்னு? முடியாது. பத்தாக்குறைக்கு அண்ணன் ட்ரம்ப் வந்துட்டார். அமெரிக்காவோட ஸ்டைலே சீனாவை எல்லா திசைகள்ல இருந்தும், அதாவது 4 திசை, அதுக்குள்ள 8 திசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயும் புகுந்து டிஸ்டர்ப் பண்றதுதான். அப்ப பலுசிஸ்தான் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை சிதறடிக்கும் போது பல பில்லியன்களை சீனா இழந்துதான் தீரணும். அப்ப அந்த இடத்துல வேடிக்கை பார்ப்பார்களா அப்படின்னு கேட்டா வேடிக்கை பார்க்கல. முன்னர்ல இருந்து இப்ப வரையுமே, அதாவது முன்னால இருந்து இப்ப வரையுமே வேடிக்கை பார்க்கல. இனி வருங்காலங்கள்ல இந்த வேடிக்கை பார்க்காம தள்ளி இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சதை கொஞ்சம் நெருக்கத்துல வந்து ஆப்ரேட் பண்ணா கூட அதிக வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் செய்யக்கூடும் அப்படிங்கிறதா. அப்ப எதிர்த்து நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. அப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாம பலுசிஸ்தானை பிரிச்சு கொடுத்துடலாமா? அமெரிக்காவை கிட்ட நல்ல பேராச்சும் வாங்கிக்கலாம். சீனா விடாது.
பலுசிஸ்தானை பிரிச்சு குடுத்துட்டா, இந்த பக்கம் வேற யாரையாச்சும் பிரிச்சு குடுக்கணுமே! அந்த மாரி ஏகப்பட்ட சிக்கல்கள் எதுக்குமே பதில் தெரியல. அதனால தான் இஞ்சி தின்ன குரங்கு மாரி பாகிஸ்தான் ராணுவம் இந்த விவகாரத்துல ரியாக்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருக்கு. ஆனா ட்ரம்ப் வந்துட்டாரு. அடுத்த 4 வருஷத்துல பாகிஸ்தான்ல முக்கியமான பகுதிகள் பாகிஸ்தான் கைய விட்டு போகும். அதுல ஏற்கனவே அவனுக்கு சொந்தமே இல்லாத பகுதிய வச்சிருக்கான். அதுவும் மீட்கப்படும் இந்தியாவால. பலுசிஸ்தான் போன்ற பிராந்தியங்களும் பாகிஸ்தான் கைய விட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ட்ரம்ப் பதவி ஏற்கறதுக்கு முன்னாடியே 10லிருந்து 25% வாய்ப்பு தெரியுது. அவரோட நடவடிக்கை இந்த திசைய நோக்கி போச்சுன்னா 50, 60 தெரியும். முழு மூச்சா இறங்கிட்டாருன்னா 100% 4 வருஷத்துல சாதிச்சே தீரலாம். அதாவது பாகிஸ்தான் 5ஆ உடையறத நம்ம பார்க்கலாங்கிறது எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.